என்னது இது? நம்ம மெனுலாம் போட்டு அசத்துற. என்னம்மா அப்பா கேக்குறாரு, எதுவும் சொல்லாமே இருக்க? ஏன் எதுவும் பேசல? ஓ, மௌன விரதமா? ஏன்பா, அது மௌன விரதம் இல்ல, அத்தை விரதம். அத்தை விரதமா? இப்படி ஒரு விரதத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உன் பொண்டாட்டி என் வயசு, அனுபவம், மரியாதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எரிச்சிட்டாடா. மா, என்னம்மா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்லைங்கிற? நீ பண்ணது சாதாரண காரியமா என்ன? அதுவும் நீ பண்ணதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? என்னத்த நீங்க நான் பண்ணது தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்ப அவ பண்ணது மட்டும் நியாயமா? அவங்க வீட்டுக்கு போகாதன்னு சொன்னா கேட்காம எப்ப பார்த்தாலும் அந்த மண்ணு மிதிக்கிற வேலையே பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, சாப்பாடு நேரத்துல எதுக்கு சண்டை? எங்க கைக்கும் வாய்க்கும் மட்டும்தான் சண்டை நடக்கணும். இது என்ன பிரச்சனை? நீங்க சும்மா இருங்க. இத பேசி முடிக்காம யாருமே இங்க சாப்பிடக்கூடாது. டேய் ராகவா, இந்த வீட்டுல பெரியவங்க யாருடா? மா, என்னம்மா கேள்வி இது? நீங்களும் அப்பாவும் தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க. அப்போ எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இந்த வீட்டுல நினைச்சத செய்யற அதிகாரமும் உரிமையும் இருக்கா இல்லையாடா? பாட்டிமா, நீங்க சாப்பிடுங்க பாட்டிமா. ஏய், நீ என்ன பெரிய விளையாட்டு என்ன பேச வந்துட்ட? அமைதியாரு. டேய் ராகவா, உன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சில நிபந்தனைகளை போட்டிருக்காங்க. இந்த வீட்டுல அவ மட்டுமே அடக்கி ஆடணும்னு நினைக்கிறாடா. அதுதான்டா பிரச்சனையே. அத்த, என்னத்த ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பார், இப்படி எல்லாம் பேசி சமாளிக்காத. நான் சொல்றதெல்லாம் நிஜமா இல்லையா? பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓ, உங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா காப்பாத்துறதுக்கு நீ ஓடி வரியா? ஆனா கட்டின பொண்டாட்டிய மட்டும் அப்படியே விட்டுருவேன். உங்க அம்மா பேச்ச கேட்டு நடு ராத்திரியில கொற்ற மழைன்னு கூட பார்க்காம பொண்டாட்டிய கொண்டு போய் நிறுத்தின. நீ மட்டும் என்னடா குறைஞ்சவனா என்ன?